வருமாறு அந்த காலத்திலே புகைதேத வாரண்ட்டும் அனுப்பி அவரை பங்கு பெற்ற ஒரு அழைப்புதல் அனுப்பியிருந்தார். நாங்கள் எல்லோரும் பெருமைப்பட்டோம். இலங்கை வானொலியிலே பண்டிதர்களுடைய குரல் கேட்கப் போகின்றது. பெருமைப்பட்டு அவருடைய தந்தையார் அவர்கள் அந்த ரயில்வே வாரண்டை தந்தார். ஒரு பேர்த் ஒன்று புக் பண்ணி தர சொல்லி உடனடியாக நான் போய் அவருடைய பேர்த்தை புக் பண்ணி அவருடைய பயணத்துக்கு ஆயத்தம் செய்து கொண்டிருந்த வழியிலே முதல் நாள் சொன்னார், நான் போயில தம்பி, எனக்கு இது வேண்டாம். அவர் அப்படி கொத்தவர் தன்னுடைய பெருமையை வெளியில் காட்டிக்கொள்ளாத ஒரு பெரும் மேதை என்பது நான் இந்த நாளிலே நான் நினைத்து பார்க்கின்றேன். காட்சியமாக பேசும் அவருடைய பேச்சுக்கள் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. எங்கள் சங்கலியம் என்ற ஒரு ஆண்டு விழாவிலே ஒரு மாபெரும் சரக்கூட்டம் இருந்தது. எங்கள் அப்போது விளையாட்டு மைதானம் இருந்தது. எங்களுடைய பிரதம பேச்சாளராக அன்றைய உப சபாநாயகர் சிவசிதம்பரம் அவர்கள் இருந்தார்கள். உடுப்பட்டியிலே இருந்து வர கொஞ்சம் தாமதமாகியதால் பண்டிதர் அவர்களுடைய பேசி அவருடைய காலத்தை சொன்னேன், உங்கள் பேச்சை நீடித்துக் கொள்ளுங்கள், சிவசிதம்பரம் ஐயா வருவது. அவர் சொன்னார், உடுப்பட்டியிலே இருந்து பாயாசம் வருகின்றது, ஆளெழுப்பி தைலத்தை தெளித்து விடாதே என்று தம்பி அவர்கள் கட்டளை இடுகிறார்கள். அதுபடியால் நான் இப்போதைக்கு ஆளெழுப்பி தைலத்தை தெளியாமல் உடுப்பட்டி பாயாசம் வரும் வரையில் நான் பேசிக்கொண்டிருப்பேன் என்று தனது பேச்சை ஆரம்பித்து கடைசியாக சொன்னார், இனிமேல் பொறுக்க முடியாது, ஆளெழுப்பி தைலத்தை நான் தெளிக்கப் போகின்றேன் என்று தன்னுடைய பேச்சை காட்சியமாக முடித்ததையும் நான் நினைத்து பார்க்கின்றேன். அவர்கள் தன் முகத்தை சொல்லிட்டார், இதிலேயே நான் பேசக்கூடியது. கடைசியாக அந்த பேச்சை முடித்தார். சத்யநாதன் சிவன் பரமேஸ்வரனுக்கு கூட்டம் முடித்துத்தான் அவருக்கு இந்த பதவிகள் பட்டங்கள் கிடைத்தது என்று எங்களுடைய கரவசம் வாழை தந்தவையும் நான் நினைத்து பார்க்கிறேன். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அவதார புருஷனை நினைவு கூர்ந்து இந்த இருவட்டு வெளியிடுவதில் தம்பி ஜெயக்குமார் எடுத்த முயற்சிக்கு நான் வெளியிடுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவதார புருஷர் ஸ்ரீ ராமச்சந்திர அருமையான நினைவுகளை எங்களுக்கு எடுத்தியம்பிய கேசவனவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இப்பொழுது முதற்பிரதியை வழங்குகின்ற நிகழ்வு நடைபெறும். முதற்பிரதியை வருவதற்காக NBK கந்தையார் உரிமையாளர்களை அழைக்கின்றேன். முதற்பிரதியை இதனைத் தொடர்ந்து சிறப்பு பிரதியை பெற விரும்புவர்கள் பேர்களை நாம் வாசி விரும்பவில்லை. சிறப்பு பிரதியை பெற விரும்புவர்கள் ஒவ்வொருத்தராக வந்து சிறப்பு பிரதியை பெறலாம் என்பதை நான் அடுத்ததாக சிறப்பு பிரதியை வழங்குவதற்கு
அடுத்ததாக பத்மராஜன் அவர்கள் தற்போது ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக ஆசிரியர் நான் சத்யபால் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஒரு அரும்பெரும் நூலை வெளியிடுகின்ற சிறப்பான நாளிலே கலந்து கொண்டிருக்கின்ற தலைவர் அவர்களே, வரவேற்பை வழங்கி அமர்ந்திருக்கின்ற பத்மராஜா அவர்களே, வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற தமிழ்துறை ஆசிரியர் அவர்களே, வெளியூரிலே வழங்கிய ஆசிரியர் அவர்களே, திருவட்டை வெளியிட்டிய திரு கணேசன் அவர்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நூலின் ஆய்வை மேற்கொள்கின்ற ஒரு பெரும் பொருள் நேற்று மாலை என்னிடம் நண்பர் ஜெயக்குமாரால் வழங்கப்பட்டது. அதுக்கு முன்னர் இந்த நூல் வெளியீட்டுக்கு நான் அழைப்பதற்கான நண்பர் வந்தேன். அப்பொழுது அதை குறித்து நாம் அழைத்துள்ளோம். ஆனால் எதிர்பாராத விதமாக இந்த ஆய்வை வழங்க இருந்த பேராசிரியர் வேதநாதன் வர இயலாத காரணத்தால் அந்த பேராசிரியர் நிகழ்த்த இருந்த ஒரு பெரும் பணியை என் மூலம் நிறைவேற்ற வேண்டிய ஒரு இக்கட்டு நின்றுள்ளது. ஒரு பட்டத்து யானையின் பவனியில் இருந்த ஒரு பொக்கிஷத்தை அவசரமாக ஒரு வண்டியில் இருக்கின்ற போல ஒரு நிகழ்தான். இந்த நூலின் ஆய்வுரை மேற்கொள்வது என்பது அந்த நூலை நீங்கள் கொண்டு சென்று படித்து பார்த்தால் புரிந்து கொள்வீர்கள், இலகுவான காரியம் அல்ல. ஏனென்றால் இந்த நூல் வெறுமே ஒரு பக்தி நூல் அல்லது ஆன்மீகம் மட்டுமல்ல, ஒரு சாதாரண மனிதனுக்கு, தனி மனிதனுக்கு சில தன்னை தவிர்ந்த ஏனையவை பற்றிய ஒரு கடற்பாடு இருக்கும். தன்னுடைய சமூகம், தன்னுடைய நாடு, தன்னுடைய மக்கள், தான் சேர்ந்த பிரதேசத்தின் சிறந்த மனிதர்கள் குறித்து பதிவு செய்ய வேண்டிய, வெளியீடு செய்ய வேண்டிய அல்லது அவர்களை குறித்து நல்ல கருத்துக்களை வெளியே சொல்ல வேண்டிய கடற்பாடு உண்டு. இதனை ஜெயக்குமார் கணக்கு உரிய பாணியில் இந்த எங்கள் மத்தியில் வாழ்ந்து உபயோகமடைந்த வெள்ளையண்ணி என்ற எங்களால் அன்பாய் அழைக்கப்பட்டு வந்த இந்த மகிழ்ச்சி குறித்து இந்த நூலை வெளியிட்டதன் மூலம் அந்த பெரிய கடற்பாட்டை அவர் நிகழ்த்தியிருக்கின்றார். நண்பர் ஜெயக்குமாரும் நண்பர் திருச்செல்வம் வெள்ளையண்ணை சென்று வரும் காலத்தில் அவர்களோடு செல்லுகின்ற ஒரு கோயில் தர மாணவனாக நான் இருந்தேன். வெள்ளையண்ணையை நான் அடிக்கடி காண வேண்டும். நான் நண்பரிடம் கூட சொன்னேன். முதல் தரமாக அவரை கண்டபோது என்னை அறியாமல் ஒரு உள்ளுணர்வு எனக்கு ஏற்பட்டது. எப்பொழுதும் இந்த ஞாபகம் இருக்கிறது எனக்கு. என்னவென்றால் அந்த உண்மையாக ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இப்படியான ஆன்மீக புருஷர்கள் சாதாரண மனிதர்களிருந்து மிகவும் வேறுபட்டவர்களாக இருப்பார்கள். அவருடைய உள்ளுணர்வுகள், சிந்தனைகள், அவர்களுக்கு உறைந்திருக்கின்ற மாபெரும் தகவல்களை அவர்களுடைய அடிப்படை ஒரு விளக்கத்தோடு பார்த்தால் சில விடயங்களை இங்கே நாங்கள் விரிவாக மனக்கசப்பு கூட நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியது. தலைவர்கள் குறிப்பிடும் போது சொன்னது போல அவர்களுடைய பல பணிகளை உண்மையிலேயே சைவமும் தமிழும் வளர அடிப்படையிலே உதவினர் என்று கூறப்பட்டாலும் கூட அதன் பின்னணியில் இருந்த உணர்வுகள் அல்லது அதன் பின்னணியிலே இருந்த செயற்பாட்டு மையங்கள் வேறு நோக்கங்களை அல்லது திருட்டளிப்புகளை அடிப்படையாக கொண்டிருந்தன என்பதை இங்கே இந்த நூலிலே தெளிவுபடுத்தியிருக்கின்ற ஆசிரியர். இவ்வாறு பல உண்மைகளை, நாம் அறியாத உண்மைகளை இந்த
நூல் தெளிவுபடுத்துகிறார். முகப்பளவிலே இது ஒரு ஆன்மீக நூலாக காட்டப்பட்டாலும் கூட நண்பர் கூறியது போல விவிலிய நூலிலே எவ்வாறு ஆரம்ப மனித உருவாக்கம் குறித்த வரலாறுகள் கூறப்பட்டு பின்னர் விவிலிய நூல் பிரித்துரைக்கப்பட்டதோ அதுபோல இங்கே இந்த மகரிஷி சம்பந்தமான நூலின் மைய பொருளுக்கு வருவதற்கு முன்னர் ஆசிரியர்களுடைய பின்னணிகளை எல்லாம் மிக விரிவாக எடுத்து காட்டியிருக்கிறார். அதில் குறிப்பாக இந்த நமது பிரதேசத்தில் நமது சமூகத்தில் இவற்றோடு சம்பந்தப்பட்டு இயங்கியவர்களை எல்லாம் குறிப்பிட்டு விரிவாக அதன் மீது பார்த்து செலுத்தியிருப்பது எங்களுடைய சமூகத்தை பொறுத்தவரை ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்புமுனை அல்லது ஆரம்பம் என்று கூற வேண்டும். அவர் அங்கே எளிமையாக வாழ்ந்த அவருடைய நடவடிக்கைகளில் படாலோகம் இருக்கவில்லை, பகட்டு இருக்கவில்லை, தன்னை பெருமைப்படுத்த அவர் உடித்திருக்கிறார் என்பதால் அவர் அதிகம் அறியப்படவில்லை. விடயமில்லாதவர்கள் எல்லாம் தம்மை பிரபலப்படுத்திக் கொண்டிருந்த போது ஒரு பெரிய ஞானி யோகர் சுவாமியால் அடையாளம் காணப்பட்ட ஒரு இறைவனுக்கு ஒப்பான மனிதர் மிக எளிமையாக வாழ்ந்து தன்னுடைய சூழலில் ஒளிபரப்பி தனக்குரிய காலத்திலே சுயமடைந்தார். இங்கே ராமச்சந்திர மகரிஷியினுடைய வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு உருவான அந்த சிந்தனைகளை அவருடைய சீடர்களாக அவருடைய பிள்ளைகளாக, அவர் பிள்ளை என்றுதான் குறிப்பிடுவார். யார் போய் கதைத்தால் தன்னுடைய தந்தையை கூட பிள்ளா என்றுதான் நினைக்கிறார். எனக்கும் சில விடயங்கள் எப்பொழுதும் ஞாபகத்தில் இருக்கிறது. தன்னுடைய தாயை தந்தையை அவரிடம் போகின்ற எல்லோரையுமே பிள்ளா என்றுதான் நினைக்கிறார். பிள்ளை என்று குறிப்பிட்டு தான் கதைக்கிறார் என்று அவருடைய நிலையிலே அவர் அப்படிப்பட்ட முதிர்ந்த ஒரு ஞானியாக இருந்தார். சராசரி மட்டங்கள், சராசரி அந்தஸ்து போன்ற விடயங்கள் எல்லாம் அவருக்கு பொருட்டில்லை. எனவே அவர் ஒரு உன்னத ஞானியாக இருந்தார். யோகர் சுவாமிகள் அவரை பார்த்து இந்த கொழும்புத்துறையிலே ஒரு கோயில் அமைய இருக்கிறது என்று கூறியதாக இந்த நிறைய ஒரு தகவல் வருது. கொழும்புத்துறையிலே ராமச்சந்திர மகர்ஷியின் பெயரால் ஒரு ஆலயம் நிறுவப்பட்டிருப்பது எங்களுக்கு பிறருக்கு தெரியாது. நிறுவப்பட்டிருக்கிறது. அங்கே பங்குனி உத்திரத்திலே வழிபாடுகள் இயற்றப்படுகின்றன. அவருடைய பெயரால் வேறு நாடுகளில் பிரார்த்தனைகள் நிகழ்த்தப்படுகின்றன. ஆன்மீக ரீதியான ஒலிபரப்புகள் ஊடாக இந்த உண்மைகள் உலகம் பூராவும் சொல்லப்படுகின்றன. இவற்றை நாம் அறியாதிருக்கின்ற ஒரு துர்ப்பாக்கியத்திலிருந்து ஜெயக்குமார் அவர்கள் எங்களை காப்பாற்றினார். ஜெயக்குமாருடைய இந்த பணி சாதாரணமான பணி அல்ல. எனது நண்பனை நான் புகழ்கிறேன் என்பதல்ல. இங்கே இது ஒரு சமூக கடமையை சரியாக மேற்கொண்ட ஒருவருக்கு நாம் அனைவருமே கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த முயற்சியினூடாக அவருடைய இந்த நூல் போலவே அவருடைய இருவட்டு பாடல்களும் அவருடையவை. அவர் சொன்ன அந்த மட்டமைத்தது தான் என்று அதை கேட்க இன்னும் சந்தோஷமாக இருந்து அவருடைய சங்கீத ஞானத்துக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும். அவர் வேறு கலைகளை கொண்டு அந்த பாடலை பாடித்திருக்கிறார். அருமையான பாடல்கள். கேட்கும்போது உண்மையாக பக்தி மயமான பாடல்களை கேட்டால் ஒரு மனம் லயிக்கும். அந்த லயத்தை கொண்டு வருகிற விதத்திலே அந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றன. இவற்றையெல்லாம் மனம் கொண்டு பார்க்கும்போது ஒரு நல்ல நூல் வெளியீட்டில், இருவட்டு வெளியீட்டில் நாம் அனைவரும் கலந்து கொள்கின்ற வாய்ப்பை தந்த ஜெயக்குமாருக்கு நாங்கள் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும். இவ்வாறான நிகழ்வுகள் கலந்து கொள்கின்றவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் இவர்கள் ஊடாக இந்த சிந்தனைகள் பரவும் வகையிலே பரவினால் அது பிற்காலத்திலே நம் சமூகத்துக்கும் நாட்டுக்கும் நம் இனத்துக்கும் விடிவை கொண்டு வர உதவும் என்று எண்ணுகிறேன். இவ்வாறான காரியத்தை மேற்கொள்ள ஜெயக்குமாரோடாக தொழிற்பட்ட அந்த மாபெரும் சக்திக்கு தலைவனாகும். அடுத்து சென்ற ஆசிரியர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக ஏற்புரையை வழங்குவதற்காக நூலாசிரியர் திரு கலாநிதி ஜெயக்குமார் குமாரசுவாமி அவர்களை அழைக்கின்றனர். எமது வெள்ளையன்னை மகரிஷியின் திருவருள் வாசகம் நூல் இருவட்டு வெளியீட்டு விழா தலைமையேற்றிருக்கின்ற முதுநிலை விரிவுரையாளர் யாழ் பல்கலைக்கழகம் விஜயகுமார் அவர்களே, வரவேற்புரை வழங்கிய திரு சி பத்மராஜா அவர்களே, வாழ்த்துறை வழங்கிய பேராசிரியர் எஸ் ஸ்வலிங்கராஜா அவர்களே, வெளியூட்டுரை வழங்கிய வலம்புரி ஆசிரியர் திரு விஜயசுந்தரம் அவர்களே, நூலை இருவட்டையும் வெளியிட்டு வைத்த திரு கனகேசவன் யாழ் பல்கலைக்கழக முதல்வர் உறுப்பினர் பதவி அவர்களே,
முதல் சிறப்பு பிரதிகள் பெற்ற அன்பர்களே, ஆய்வுரை வழங்கிய அருமை நண்பர் சத்யபாலன் அவர்களே, அனைவருக்கும் வந்திருக்கும் எனது உடன்பிறப்புகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். எனது மகரிஷிக்கு அதன் பெருமையை உலகறிய செய்ய வேண்டும் என்ற வேணவா இதன் மூலம் பூர்த்தியாகி இருக்கிறது. எமது சமூகம் இதன் பின் நல்ல பல மாற்றங்களை பெற்று உய்ய வேண்டும் என்று மனமுருகி எனது வெள்ளையனை மகரிஷியை பிரார்த்திக்கிறேன். எங்கள் நாடு நன்றியுரையை வழங்குவதற்காக கிராம அலுவலரும் சங்கியன் மன்ற தலைவருமாகிய திரு இ. சந்திரகுமார் அவர்களை அழைக்கின்றேன். நல்லூர் பிறந்து புகழ்பெற்ற வெள்ளையண்ணையின் புகழ்வாட இன்று திருவருள் வாசகம் என்ற நூல் வெளியீட்டு விழாவும் திருவட்டு வெளியீட்டு விழாவுக்கும் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற திரு சி. விஜயகுமார் அவர்களை, வரவேற்பு வழங்கிய சி. பத்மராஜா அவர்களே, வாழ்த்துறை வழங்கிய பேராசிரியர் எஸ். விலங்கிராஜ் அவர்களே, ஆசிரியரை வழங்கிய பாலகராம குமாரகுருக்கள் அவர்களே, வெளியீட்டை வழங்கிய சத்யபால் ஆசிரியர் அவர்களே, திருவட்டை வெளியிட்டு வைத்த கனகேஷ் அவர்களே, இங்கே விழாவுக்கு வருகை தந்திருக்கும் பெரியவர்களை, தாய்மார்களை